நீங்கள் பார்க்குற இந்த படம் 2006 வெளியான கிஸ் மீ அகெயின் அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் படம். இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம படத்தோட ஹீரோயின் ஜென்னிக்கு அந்த 3 சம்னு சொல்லுவாங்க இல்லையா, 3 பேர் கலவையில் ஈடுபடுறது, அதை பண்ணணும்னு ஆசை. அதுக்காக அவ கணவரை நச்சரித்து அவங்க 3 பேரும் சேர்ந்து கலவையில் ஈடுபடுறதுக்காக இன்னொரு பொண்ணை ரெடி பண்ணுறா. அதுக்கப்புறம் தான் ஜென்னிக்கு அந்த பெண்ணை பற்றின ஒரு உண்மை தெரிய வருது. அதை தொடர்ந்து என்னாச்சு அப்படிங்கிறத ரொம்ப எரோட்டிக்காக சொன்ன படம் தான் இது. சரி, இப்போ படத்தை பார்க்க ஆரம்பிங்க. படத்தோட ஆரம்பத்தில் நம்ம ஹீரோ விக்டரை காமிக்கிறாங்க. விக்டர் அங்கே இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டியில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், அதுவும் ஹிஸ்டரி கிளாஸ் எடுக்கிறவர். கிளாஸில் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ரொம்ப ஜோவியலாக இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட்லி டைப்பு. இவர் கிளாஸில் தான் லீனா அப்படிங்கிற அந்த பொண்ணு படிக்குது. இதோ இந்த பொண்ணு தான் லீனா. இவளுக்கு விக்டர் எடுக்கிற பாடத்தில் கவனம் இல்லை, ஆனால் விக்டர் மேலே தான் இவ கவனமெல்லாம் இருக்கும். சதாசர்வ காலமும் விக்டர் நம்மளை போட மாட்டானா அப்படின்னு அவனுக்காக ஏங்குற டைப்பு. அன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சு விக்டர் அவரோட கேபின்ல உட்கார்ந்துருக்க, அங்கே வந்த லீனாவும் விக்டரை பயங்கரமாக பாராட்டுறா. அவன் கிளாஸ் எடுக்கிற ஸ்டைலு, அவன் சொல்லித்தர விதம் எல்லாம் தனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறதா சொல்லி அவனுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்கிறா. லீனா பார்த்தீங்கன்னா எப்படியாவது அவன் கூட பேசி ஃப்ரெண்ட்ஷிப் ஆகி ஒரு தடவையாவது அவனை போட்டுறணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சி தான் இது. விக்டருக்கு ஏற்கனவே கல்யாணமாகி ஜென்னின்னு ஒரு அழகான பொண்டாட்டி இருக்கிறா. இன்னைக்கு வரைக்கும் அவங்க 2 பேர்த்துக்குள்ள எந்த விதமான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் இல்லாமல் லைஃப் ரொம்ப ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கு. ஜென்னிக்கு மரியா அப்படின்னு ஒரு தங்கச்சி இருக்கா. அவளும் இதே வீட்டில் இவங்க கூட தான் வாழ்ந்துட்டு இருக்கா. மரியா பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிலிஜியஸ். அவள் உடம்பெங்கும் பார்த்தீங்கன்னா சிலுவையை டேட்டு போட்டு வச்சிருப்பா. அவள் பேச்சுக்கும் நடத்தைக்கும் சம்மந்தமே இருக்காது. அவளுக்கு ஆண்களை விட பெண்கள் கூட கலவையில் ஈடுபடுறது தான் ரொம்ப பிடிச்ச விஷயம். அதுக்காக அடிக்கடி அவள் கட்டில் தொழியை மாற்றிட்டே இருக்கிறது வழக்கம். அவள் ஆக்சுவலாக ஒரு மேகசினில் ஃபோட்டோகிராஃபராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. இன்னைக்கு தான் விக்டருக்கும் ஜென்னிக்கும் கல்யாணமாகி 3 வருஷம் முடியுது. அந்த ஆனிவர்சரியை கொண்டாடுறதுக்காக இவங்க 3 பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாங்க. அந்த ரெஸ்டாரண்ட்டில் இன்னொரு பொண்ணு வந்திருக்கா. அவள் யாருன்னு பார்த்தீங்கன்னா மரியாவோட ஃப்ரெண்டுன்னு தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பா. ஆனால் அவங்க 2 பேரும் லவ்வர் மாதிரி நடந்துக்குவாங்க. அந்த ரெஸ்டாரண்ட்லேயே மரியா அவள் தோழி கூட மூக்கோட மூக்கு உரசுறது, உதட்ட பதிய வச்சு மூஞ்சியவே திங்கிற மாதிரி முத்தம் வைக்கிறது, டேபிள் கடியா 2 பேர்த்தோட கையும் அவங்க தொடைக்கு நடுவில் போகிறது அப்படின்னு சுற்றி இருந்த அத்தனை பேர் பார்க்குறாங்க அப்படின்னு கூட ஒரு சின்ன குற்ற உணர்ச்சியும் கூட இல்லாமல் ரொம்ப அசிங்கம் பண்ணிட்டு இருக்கா. ஏ மரியா, இது என்னடி மச்சான் முன்னாடி அப்படின்னு அக்கா அவளை தடுக்க பார்க்குறா. போக்கா, மச்சானே ஒன்றும் அப்ஜெக்ட் பண்ணல, நீ பேசாமல் இருக்கா அப்படின்னு சொல்லிடுறான். அப்போ தான் மரியா என்ன சொல்கிறான்னா, அவளுக்கு பசங்க மேலே துளியும் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவளுக்கு பிடிச்சதெல்லாம் கேர்ள்ஸ் தான், அவங்க கூட வச்சுக்கிற செக்ஸ் தான் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் அப்படின்னு அக்காக்கும் அக்கா வீட்டுக்காரருக்கும் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கா. இவங்க ஆனிவர்சரிக்கு கிஃப்டாக இவங்களை எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் ஒரு ஆல்பமாக ரெடி பண்ணி வச்சுருக்கா. அந்த ஆல்பத்தை கிஃப்டாக இவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறா. மறுநாள் விக்டர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் அவுட்டோர் கிளாஸ்க்காக ஒரு மியூசியத்துக்கு கூப்பிட்டு வந்திருக்கான். அங்கே இருக்கிற ஸ்டாச்சு, அதோட ஹிஸ்ட்ரி பற்றி எல்லாத்தையும் அவங்களுக்கு விளக்கி சொல்லிட்டு இருக்கா. மற்ற ஸ்டூடெண்ட் எல்லாம் இவன் என்ன சொல்கிறானோ அதை டீப்பாக கவனிக்கிறாங்க. ஆனால் லீனா மட்டும் சுற்றி விக்டரவே பார்வையால் ஓட்டிகிட்டு இருக்கிறா. ஆக்சுவலாக விக்டருக்கும் லீனாக்கு தம் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு தெரியும். ஆனால் அதை பெருசாக காமிச்சிக்க மாட்டான். ஏன்னா இவன் ஆல்ரெடி மேரீடு இல்லையா. அதனால் கிளாஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் விக்டர் கூட லீனா நடக்க ஆரம்பிக்கிறா. நாளுக்கு நாள் லீனாக்கு விக்டர் மேலே ஓவர் அட்ராக்ஷன் வளருது. அவங்ககிட்ட ஓப்பனாகவே தன்னோட ஃபீலிங்ஸை வெளிப்படுத்துகிறா. ஆனால் விக்டர் பார்த்தீங்கன்னா புரிஞ்சும் புரியாத மாதிரியே நடிப்பான். எப்படியோ அவங்க கூட பேசி கீசி நைட் ஒரு காஃபி ஷாப்புக்கு விக்டரை தள்ளிட்டு வந்துடுறா. லீனாக்கு விக்டர் ஆல்ரெடி மேரீட் அப்படிங்கிறது தெரியும். இருந்தாலும் அவங்க கூட செக்ஸ் வச்சுக்கணும்னு ஆசைப்படுறா. அப்போதான் லீனா என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வரைக்கும் அவள் விர்ஜினாக இருக்காளாமா. அவள் சீலை உடைக்க போகிற முதல் ஆள் விக்டராக தான் இருக்கணும் அப்படின்னு அவள் ஆசையாக விக்டர்கிட்ட சொல்கிறா. ஆனால் விக்டர் அவளுக்கு எந்த பதிலும் சொல்லாமல் ஒரு பாய் கிஸ் கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். லீனாக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. விக்டருக்கு தன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா அப்படின்னு தெரியாமல் மண்டையை பிச்சுக்கிறா. அதே சமயத்தில் ஒரு கேசட் கடையில் இருந்த ஜென்னியை வந்து விக்டர் மீட் பண்ணுறான். 2 பேரும் அவங்களுக்கு பிடிச்ச ஒரு படத்தை எடுத்துட்டு போய் அன்னைக்கு வீட்டில் அந்த படத்தை பார்க்குறாங்க. படம் ஓடிட்டு இருக்க கொஞ்ச நேரத்தில் அப்படியே சோஃபாலேயே படுத்து தூங்கிடுறாங்க. மரியா நைட்டு வீட்டுக்கு லேட்டாக தான் வரா. அவள் வந்தது மட்டும் இல்லாமல் அவள் கூட ஒரு பொண்ணும் ஒரு பையனும் கூட வந்திருக்காங்க. அந்த சமயத்தில் தான் ரெஸ்ட் ரூம் போகிறதுக்காக ஜென்னி எந்திரிக்கிறா. மரியாவோட ரூமை கிராஸ் பண்ணி போகும்போது ரூமுக்குள்ளேருந்து முக்கல் முனகல் சத்தம் வர என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக எட்டி பார்க்குறா. அப்போ அவள் கண்ட காட்சியை அவளால் நம்பவே முடியல. மரியா, அவளோட கேர்ள் ஃப்ரெண்டு, அப்புறம் அந்த கேர்ள் ஃப்ரெண்டோட பாய் ஃப்ரெண்டு, இவங்க 3 பேரும் சேர்ந்து பயங்கர மும்மரமாக மேட்டரில் ஈடுபட்டிருக்காங்க. ஓ, இதனால தான் அடக்க முடியாமல் முணங்குனால
நாளா அப்படின்னு யோசிச்சுட்டே கொஞ்ச நேரம் அவங்க மேட்ரையே வேடிக்கை பார்த்துட்டு இருந்த ஜென்னி போய் படுத்துக்கிறா. அவளை தொடர்ந்து விக்டரும் எந்திரிச்சு ரெஸ்ட் ரூமுக்கு வரான். அவனுக்கும் இதே சத்தம் கேட்க அவனும் ஒளிஞ்சிருந்து இவங்க 3 பேரும் ஈடுபடுற அந்த 3 சம் மேட்ரை பார்த்து அசந்து போயிடுறான். மறுநாள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் டேபிளில் விக்டரும் ஜென்னியும் உட்காந்துருக்காங்க. அவங்க 2 பேரும் நேற்று நைட்டு பார்த்ததை இதை எப்படி சொல்கிறது அப்படிங்கிற தயக்கத்தில் அதை ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கல. அந்த சமயத்தில் தான் நேற்று நைட்டு மரியா கூட மேட்டரில் ஈடுபட்டிருந்தான்ல, மரியாவோட கேர்ள் ஃப்ரெண்டோட பாய் ஃப்ரெண்டு அந்த மலமாடு வர்றான். ரூம் கொடுத்து அவனுக்கு அடைக்கலம் கொடுத்ததுக்காக விக்டருக்கும் ஜென்னிக்கும் அவன் தேங்க்ஸை தெரிவிச்சுக்கிறான். அதோட மட்டும் போகாமல் இவங்க 2 பேரும் மனசுக்குள்ள ஒரு விஷத்தை விதைச்சிட்டு போகிறான். நேற்று நைட்டு 2 பொண்ணு கூட செம்ம உல்லாசமாக இருந்தேன். நீங்கள் 2 பேரும் மேரிட் தானே, இன்னொரு பொண்ணை உங்கள் மேட்டரில் கூட சேர்த்தி பாருங்க, அதோட ப்ளஷரே அல்டிமேட் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அதை தொடர்ந்து மரியாவோட கேர்ள் ஃப்ரெண்டும் வரா. அவளும் இவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு போக இப்போ ஃபைனலாக மரியா வர்றா. என்னடி இதெல்லாம் அப்படின்னு ஜென்னி கேட்கவும், போக்கா உனக்கு இதை பற்றியெல்லாம் என்ன தெரியும், நீ இன்னும் இந்த பழமைவாதி மாதிரியே இருக்காத, மாடர்ன் உலகத்துக்கு வா. நாங்கள் பாரு நேற்று நைட்டு 3 பேரும் எவ்வளோ என்ஜாய் பண்ண தெரியுமா, இந்த மாதிரி விதவிதமாக அடிக்கடி பார்ட்னர்ஸாக மாற்றிக்குவோம். அது ஒரு த்ரில் தானக்கா, நமக்கு இருக்கிறதோ ஒரு லைஃப், அதை ஏன் என்ஜாய் பண்ணக்கூடாது சொல்லு, உனக்கு சம்மதம்னா சொல்லு, நானு நீயே விக்டர் 3 பேரும் சேர்ந்து அந்த சொர்க்க வாசலை தட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லவோ இதை கேட்டு ஜெனி கோவம் வருது. முதல்ல இங்கிருந்து போடி அப்படின்னு கத்துறா. புருஷனோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு சந்தேகத்தோட திரும்பி பார்க்க அது வரைக்கும் மரியா சொன்னதைய ரசிச்சு கேட்டுட்டு இருந்த விக்டர் இப்போ டக்குன்னு பேப்பர் எடுத்து அதை படிக்கிற மாதிரி ஆக்டிங் விட்டுட்டு இருக்கிறான். அன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சு விக்டர் ஃப்ரீயா இருக்கிற டைம்ல அவனை லீனா மீட் பண்றா. வா 2 பேரும் எங்காவது வெளியே போலாம் அப்படின்னு கூப்பிடவும் விக்டரும் ஃப்ரீயா தானே இருக்கேன்னு சொல்லிட்டு அவ கூட வெளியே வரான். 2 பேரும் ஊரெல்லாம் சுத்திட்டு அந்த ஒரு மார்க்கெட் பிளேஸுக்கு வராங்க. ஒரு இடத்துல உட்காந்துட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துல தான் மரியா அந்த மார்க்கெட்ல அவ ஃப்ரெண்ட்ஸை போட்டோ எடுத்துட்டு இருக்கா. அவ விக்டரும் லீனாவும் ரொம்ப க்ளோஸா இருக்கிறதா பாத்துறா. இன்ஃபேக்ட் லீனா என்ன பண்ணான்னு தெரியாது, இப்போ விக்டர் அவளை கிஸ் பண்ணிட்டு இருக்கான், அதுவும் பப்ளிக்கா. இதை பார்த்த மரியா அவங்க 2 பேர்த்தையும் ஒரு போட்டோவும் எடுத்துறா. அன்னைக்கு நைட்டு வழக்கமா அவங்க போற பாருக்கு விக்டரும் ஜென்னியும் வந்திருக்காங்க. லேட்டரா மரியாவும் அங்க வரா. இந்த தடவை வேற ஒரு பொண்ணை கூப்பிட்டு வரா. அந்த பார்லயே மரியாவும் அவ ஃப்ரெண்டும் ரொம்ப ஓப்பனா ஒருத்தர் என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்த ஜென்னிக்கு நம்மளும் இந்த மாதிரி பண்ணா என்ன அப்படின்னு ஒரு ஆசை அவ அடி மனசுல எட்டி பார்க்குது. பார்ல சரக்கு அடிச்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு போற சமயத்துல ஜென்னி இப்ப புதுசா அவ மனசுக்குள்ள ஏற்பட்டிருக்க ஆசையை பத்தி விக்டர் கிட்ட சொல்றா. ஆனா விக்டருக்கு அந்த 3 சம்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல. இதனால அவங்களுக்குள்ள ஒரு சின்ன வாக்குவாதம் ஏற்படுது. அதனால மறுநாள் விக்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட்டாக தான் காலேஜில் இருந்து வீட்டுக்கு வரான். ஆனால் வந்ததும் வராததுமா ஜென்னி அவனை ப்ரெஷர் பண்ண ஆரம்பிக்கிறா. ப்ளீஸுங்க, எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்குது, எனக்கு ஆசையை அடக்க முடியல, நம்ம 2 பேரும் ஒரு தடவை மட்டும் அந்த 3 சமம் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் பண்ண வேண்டாம், இந்த டீல் ஓகேவா அப்படின்னு புருஷனை தொடர்ச்சியாக நச்சரித்து ஒரு வழியாக அவனோட சம்மதத்தையும் வாங்குறா. அதுக்கப்புறம் 2 பேரும் ஒவ்வொரு பாராக போய் உட்கார்றாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான பொண்ணை செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த பொண்ணையுமே பிடிக்கல. இப்படி தேடினா சரிப்பட்டு வராது அப்படின்னு நியூஸ் பேப்பரில் ஒரு ஆட் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி மேரிட் கப்பிள்ஸ் அவங்க மாதிரியே எண்ணம் இருக்கிற சிங்கிள் கேர்ள்ஸை ஒரு நைட்டுக்கு எதிர்பார்க்குறாங்க, அதுக்கு அவங்களுக்கு கை நிறையா பணமும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை தொடர்ந்து ஏகப்பட்ட பேர் அவங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஆனால் இவங்களுக்கு அதில் யாரையுமே பிடிக்கல. அந்த சமயத்தில் தான் ஒரு ஃபோன் கால் வருது. ஃபோன் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லீனா தான். நான் ஒரு ஸ்டூடெண்ட்டு, எனக்கு படிக்கிறதுக்கு நிறைய பணம் தேவைப்படுறதால நீங்கள் சொல்கிற கண்டிஷனுக்கெல்லாம் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், எப்போ மீட் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறா. ஆக்சுவலாக அவங்க ஸ்பீக்கரை ஆன் பண்ணி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனாலும் விக்டருக்கு லீனாவோட வாய்ஸை கண்டுபிடிக்க முடியல. அவள் சிச்சுவேஷனை வச்சு அவன் நம்ம என்ன சொன்னாலும் கேட்பான் அப்படின்னு டிசைட் பண்ணவங்க இவங்க கூட மேட்ரு வச்சுக்கிறதுக்காக அவளை செலக்ட் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி அந்த மேட்டர் எப்படி இருக்கும், இவங்க என்னென்னலாம் எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் அவ கூட பேச ஆரம்பிக்கிறாங்க. அவளும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக பேச ஆரம்பிக்கிறா. இவங்களும் என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி அவளுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு லீனாவும் தனக்கு அதை பற்றி ஐடியா இல்லை அப்படின்னு சொல்கிறா. அப்போ தான் ஜென்னியும் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு அவளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறா. அதன்படி இந்த 2 பொண்ணுகளும் ஃபஸ்ட்டு அவங்க குகையில் 2 பேரும் அவங்க நாக்கால வருடி சுகம் ஏற்படுத்தணும். அதுக்கப்புறம் அவங்க 2 பேர்த்தோட மெலன்ஸை என்ஜாய் பண்ணணும். ஃபைனலாக தான் அந்த ஸ்டிக்கை உள்ள விடணும் அப்படின்னு சொல்கிறா. அந்த ஸ்டிக்கு முன்னாடியும் போகும், பின்னாடியும் போகும், வாய்க்குள்ளேயும் போகும். இதுக்கெல்லாம் சம்மதமா அப்படின்னு கேட்கவும் லீனாக்கு தான் காசு தேவைப்படுது,
அதனால அவளும் சரின்னு சம்மதிக்கிறா. அடுத்த கட்டமா அவளை ஒரு பாருக்கு வர சொல்லியிருக்காங்க. அவ வரவுக்காக இவங்க 2 பேரும் ஆல்ரெடி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. லீனாவும் தான் ஆசைப்பட்ட விக்டரை தான் போடுறதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு தெரியாமையே இவங்கள மீட் பண்றதுக்காக வர்றா. வந்து பார்த்தவளுக்கு ஒரு ஸ்வீட் ஷாக்கு. விக்டரும் அங்க லீனாவை எதிர்பார்க்கவே இல்லை. அவளை பார்த்ததும் இவனும் ஷாக் ஆயிடுறான். ஆனா லீனா பாருங்க, சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டவ விக்டரை தனக்கு இதுக்கு முன்னாடி தெரியும் அப்படின்னே காமிச்சுக்கல. விக்டரும் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணி இப்ப ஜென்னி கூட லீனா பேச ஆரம்பிக்கிறா. அவ போன்ல சொன்னதவே தான் திரும்பவும் இங்க லீனா கிட்ட சொல்றா. லீனா எல்லாத்துக்கும் சம்மதம் அப்படின்னு சொல்ல, இதனால விக்டரும் ஜென்னியும் லீனாவை மேட்டருக்கு செலக்ட் பண்ணிடுறாங்க. இப்ப அவங்க டீல் எல்லாம் முடிஞ்சு லீனாக்கு பணமும் கொடுக்கப்படுது. அப்புறம் அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. 3 பேரும் பெட்ரூம்ல ஒரு வித அவஸ்தையோட உட்கார்ந்துருக்காங்க. எப்படியோ லீனாக்கு அவ ஆசைப்பட்ட மாதிரி அவ விர்ஜினிட்டிய விக்டர் கிட்டவே லூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த கனவு நிறைவேற போறதை நினைச்சு சந்தோஷமா இருக்கா. ஒரு வழியா அவங்க அதை இதையும் பேசி 3 பேரும் நார்மல் ஆகுறாங்க. அதுக்கப்புறமா ஜென்னி எந்த மாதிரி எல்லாம் நினைச்சாலும் அந்த மாதிரி எல்லாம் அவங்களுக்குள்ள சம்பவம் நடக்குது. விக்டரும் அந்த 2 பொண்ணுகளையும் செம்மையா சாட்டிஸ்ஃபை பண்றான். அந்த 2 பொண்ணுகளும் அவங்க பெஸ்ட்டை கொடுத்து விக்டரை நல்லா என்ஜாய் பண்ண வைக்கிறாங்க. இப்ப மறுநாள் காலையில ஜென்னி அவ நினைச்ச மாதிரி மேட்ரு கிடைக்க ரொம்ப சந்தோஷத்துல திளைச்சிட்டு இருக்கா. அதே சமயத்துல லீனா கிளம்புறதுக்கு முன்னாடி ஜென்னிக்கு ஒரு லிப் கிஸ் அடிச்சுட்டு கிளம்பி போக, சரியா அந்த சமயத்துல மரியா வீட்டுக்குள்ள வரா. தன் கண்ணு முன்னாடியே அக்காவை இன்னொரு பொண்ணு கிஸ் அடிச்சுட்டு போறத பார்த்தோன்னே அவளுக்கு நேத்து நைட்டு இங்க என்ன நடந்திருக்கோ அப்படின்னு புரிஞ்சு போகுது. அடிக்கள்ளி, எங்கிட்ட சொல்லியிருந்தா நான் ஃப்ரீயாவே சர்வீஸ் பண்ணியிருப்பேனே, எதுக்கடி தேவையில்லாம அத்தனை காசு கொடுத்து அவளை கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு அக்கா கிட்ட செல்லமா கோவிச்சுக்கிறா. சில தினங்களுக்கு அப்புறம் மரியா அவ போட்டோ எல்லாம் எடுத்து வச்சிருப்பா இல்லையா, அந்த போட்டோ எல்லாத்தையும் லேப்ல டெவலப் பண்ணி காய வச்சிருப்பா. அப்படி அந்த போட்டோவை எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு இருக்க சமயத்துல தான் விக்டரும் லீனாவும் கிஸ் பண்ணிட்டு இருக்கிறத போட்டோ எடுத்திருப்பாள்ல, அதை பார்க்கறா. அதை பார்த்ததும் மரியாக்கு புரிஞ்சு போகுது, சில நாட்களுக்கு முன்னாடி வந்த அந்த பொண்ணு தான் விக்டர் கூட இருக்கிற பொண்ணு அப்படின்னு. அப்படின்னா அவ மைண்ட் ஒரு கணக்கு போடுது. ஏற்கனவே விக்டருக்கும் லீனாவுக்கும் கனெக்ஷன் இருந்திருக்கு. அந்த கனெக்ஷனை மறைச்சு ஜென்னி கூட இவங்க 2 பேரும் ஒன்றும் தெரியாத மாதிரி மேட்ரு பண்ணியிருக்காங்க. அப்படின்னா இதுல ஏதோ உள்குத்து இருக்கு. அதை புரியாம நம்ம அக்காவும் மக்கு மாதிரி இருக்கா அப்படின்னு நினைச்சவோ, அன்னைக்கு மார்க்கெட்ல விக்டரையும் லீனாவையும் மீட் பண்ணது, அவங்கள போட்டோ எடுத்ததுல இருந்து இப்ப வரைக்கும் எல்லாத்தையும் அக்கா கிட்ட சொல்றா. ஆனா ஜென்னி பாத்தீங்கன்னா மரியா சொல்றத நம்ப மறுக்கிறா. கண்டிப்பா இருக்காது, நீ பொய் சொல்ற, விக்டர் என்ன தவிர வேற எந்த பொண்ணையும் தொட மாட்டாரு, நான் ரொம்ப கம்பல் பண்ணி தான் இந்த 3 சம்முக்கே அவரை சம்மதிக்க வச்சேன் அப்படின்னு அவ ஆர்கியூ பண்றா. மரியா அக்காவுக்கு புரிய வைக்கிறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்றா. இதனால டென்ஷன் ஆன ஜென்னி, என் வீட்டில் வந்து இருந்துட்டு என் புருஷனை பத்தி என்கிட்ட மோசமா பேசுறியா, நீ வீட்டை விட்டு கிளம்புடி அப்படிங்கிறா. இதனால கடுப்பான மரியாவும், இதோ பாரு, நான் போறதுக்கு இடம் இல்லாம உன் வீட்டில் தங்கல, எனக்கு ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நான் அங்க போறேன். ஆனா அதுக்கு முன்னாடி ஒன்று நல்லா சொல்றேன் கேட்டுக்கோ, உன் புருஷனுக்கும் அந்த பொண்ணுக்கும் ஆல்ரெடி தொடர்பு இருக்கு. அதுக்கான ஆதாரத்தை உன் ரூம் டேபிள்ல போட்டோவா நான் வச்சுட்டு வந்திருக்கேன். ஒரு தடவை அதை போய் பார்த்துக்கோ, அப்புறம் தெரியும் உன் உத்தம புத்திரன் புருஷனோட குணம் என்னன்னு. நான் கிளம்புறேன் அப்படின்னு அக்காளுக்கு பாய் சொல்லிட்டு மரியா கிளம்பிடுறா. இதுக்கு இடையில வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்த விக்டர் அங்க டேபிள் மேல அந்த போட்டோ இருக்கிறத பார்க்கறான். அந்த போட்டோல இவனும் ரீனாவும் ரொம்ப இன்டிமேட்டா கிஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அதை பார்த்தோன்னா விக்டர் ஷாக் ஆகுறான். இது எப்படி சாத்தியம் அப்படின்னு அந்த போட்டோவை கையில் எடுக்க, அந்த சமயத்துல சரியா ஜென்னியும் அங்க வந்துடுறா. இல்ல ஜெனி, இந்த போட்டோல இருக்கிற மாதிரி எதுவும் நடக்கல, நான் எந்த தப்பும் செய்யல அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட ஜென்னி பயங்கரமா சூடாக ஆரம்பிக்கிறா. அப்படின்னா அந்த போட்டோல இருக்கிறது நீ இல்லையா அப்படின்னு கேட்கறா. நான் தான், பட் நான் அந்த பொண்ணை கிஸ் பண்ணல அப்படின்னு சொல்லவும், ஸ்டாப் இட் விக்டர் அப்படின்னு அவ கத்துறா. தெல்ல தெளிவா வண்டவாளமெல்லாம் புரிஞ்சு போச்சு, நீயும் அந்த பொண்ணு சேர்ந்து எனக்கு துரோகம் பண்ணிருக்கீங்க, நீங்க 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு இருக்க இந்த போட்டோவோட வேற என்ன ஆதாரம் வேணும் அப்படின்னு கேட்டு அந்த போட்டோலாம் தூக்கி அவன் மூஞ்சில விசிறி எறிஞ்சிட்டு, என் மூஞ்சிலேயே முழிச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு கோவிச்சுட்டு போயிடுறா. ஜென்னியை எப்படி கன்வின்ஸ் பண்றதுன்னு தெரியாம விக்டர் விழிப்பிதுங்கி நிக்கிறான். மறுநாள் பாத்தீங்கன்னா பத்ரகாளியா மாறி இருந்த ஜென்னி வேக வேகமா விக்டரோட காலேஜுக்கு வரா. கிளாஸ் ரூமுக்குள்ள வேகமா நுழைஞ்ச ஜென்னி, இதுக்கு மேலே நான் உங்களோட வாழ போறதில்ல, எனக்கு டிவோர்ஸ் கொடு அப்படின்னு கேட்குறா. இது கிளாஸ் ரூம்மா, நம்ம எதுனாலும் வீட்டில் பேசிக்கலாம் அப்படின்னு விக்டர் அவளை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ண, அந்த சமயத்துல தான் லீனா கிளாஸ்ல உட்கார்ந்துருக்கிறத ஜென்னி பார்த்தர்றா. அவங்க 2 பேர்த்துக்கும் ஏற்கனவே தொடர்பு இருக்கு அப்படிங்கிறத அந்த போட்டோவில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டவ லீனா அவனோட ஸ்டூடெண்ட்டுங்கிறது இங்கே வந்து பார்த்து தான் தெரிஞ்சுக்கிறா. இதனால இன்னும் அதிர்ச்சியான ஜென்னி அவ கோபத்தை அடக்க முடியாம லீனாவையும் விக்டரையும் பார்த்து கத்த ஆரம்பிக்கிறா. லீனா ஏதோ சொல்ல வர, நீ எதுவும் பேசாத அப்படின்னு லீனாவை நிறுத்திட்டு, உன் ஸ்டூடெண்ட்டு கூடவே செக்ஸ் வச்சுக்கிறியே, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா அப்படின்னு
விக்டரை பிடிச்சி வாங்குன்னு வாங்குறா. இதனால கிளாஸ்ல இருந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் விக்டருக்கும் லீனாவுக்கும் நடுவில் இருந்த விஷயமெல்லாம் தெரிய வர எல்லாரும் விக்டரை ஒரு மாதிரி கிண்டலா பார்த்து சிரிக்கிறானுங்க. இதனால விக்டருக்கு ரொம்ப அவமானமா போகுது. ஜென்னி பாட்டுக்கு வந்தா கத்துனா அவ பாட்டுக்கு திரும்பி போக அவ பின்னாடியே ஓடி வந்த விக்டர் அவளை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றான். ஆனா ஜென்னியோ எதையும் கேட்கற மூட்ல இல்ல. விடுறான் கைய அப்படின்னு சொல்லிட்டு அவங்கிட்ட இருந்து உதறிட்டு போயிடுறா. இதனால மனசொடைஞ்சு போன விக்டர் அங்கேயே அப்படியே தலைய புடிச்சிட்டு உட்கார்ந்துடுறான். எந்த தப்புமே செய்யாம எனக்கு தண்டனையா அப்படின்னு ரொம்ப வேதனைப்படுறான். அன்னைக்கு நைட்டு ஜென்னி லீனாவோட ரூமுக்கு வரா. எதுக்காக எனக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ண அப்படின்னு லீனாவை பார்த்து அவள் டென்ஷன் ஆக, ஒரு நிமிஷம் நான் முழுசாக சொல்கிறத கேளுங்க, அதுக்கு முதல்ல நீங்கள் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி ஜென்னியை கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்கிறா. அப்போ தான் லீனா எல்லாத்தையும் பேச ஆரம்பிக்கிறா. நான் முதல்ல விக்டரை பார்த்த உடனேயே அவரை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் விக்டர் ஒருபோதும் எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்லை. பல நாளாக அவர் பின்னாடியே நான் சுற்றினேன். ஆனால் விக்டர்கிட்ட இருந்து எனக்கு பாசிட்டிவான எந்த ரெஸ்பான்ஸும் கிடைக்கல அப்படின்னு சொல்லவும், அப்படின்னா அந்த மார்க்கெட்டில் நீங்கள் 2 பேரும் மெய் மறந்து கிஸ் அடிச்சிட்டு இருந்தீங்க, அது எப்படி அப்படின்னு ஜென்னி கேட்குறா. எல்லா சமயத்திலும் நம்ம கண்ணில் பார்க்கறது உண்மையாயிராது. அந்த ஃபோட்டோவில் பார்க்கும்போது நாங்கள் 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு இருந்த மாதிரி தெரியும். ஆனால் ஆக்சுவலாக அன்னைக்கு நடந்தது வேற. நான் விக்டரை கிஸ் பண்ண ரொம்ப க்ளோஸாக வர்ற சமயத்தில் உங்கள் சிஸ்டர் அந்த ஃபோட்டோவை எடுத்திருக்காங்க. ஆனால் விக்டர் என்ன பண்ணார் தெரியுமா? என்னால் என் மனைவிக்கு துரோகம் பண்ண முடியாது அப்படின்னு முத்தம் கொடுக்க வந்த என்னை தடுத்துட்டாரு. இதுதான் ஆக்சுவலாக நடந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ஆடை பார்த்தோம். எனக்கு காசு தேவை இருக்கிறதால நான் உங்கள் வீட்டுக்கு வந்தேன். உங்கள் வீட்டில் உங்கள் பெட்ரூமில் தான் முதலாக நான் விக்டர் கூட செக்ஸ் வச்சுக்கிட்டேன். மற்றபடி பர்சனலாக எனக்கும் விக்டருக்கும் எந்த விதமான தப்பான உறவும் இல்லை அப்படின்னு சொல்லவோ, இதை கேட்டு ஜென்னி கொஞ்சம் சமாதானமாகறா. அந்த சமயத்தில் தான் காலிங் பெல் அடிக்க லீனா போய் கதவை திறக்கிறா. பார்த்தா அங்கே வெளியே விக்டர் நின்றுட்டு இருக்கான். உள்ளே வந்து உட்கார்ந்த விக்டர் அங்கே ஆல்ரெடி ஜென்னி இருக்கா அப்படிங்கிறது அவனுக்கு தெரியாது. விக்டர் வரவும் ஜென்னி இன்னொரு ரூமுக்குள்ளே போய் படுத்துக்கிறா. ஜென்னி அங்கே இருக்கிறத உணராத விக்டரும் லீனா கிட்ட அவன் ஃபீலிங்ஸ் எல்லாம் கொட்டி தீக்கிறான். என்னால் ஜென்னி இல்லாமல் ஒரு நாளும் கூட நகர்த்த முடியல. நான் நடந்ததையெல்லாம் அவகிட்ட சொல்லலான்னு எவ்வளவோ ட்ரை பண்ணுறேன். ஆனால் ஜென்னி அதெல்லாம் காதுலயே போட்டுக்க மாட்டேங்கிறான். இப்போ நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல அப்படின்னு சொல்லி ரொம்ப அவன் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்க, அவன் பேசினதையெல்லாம் பக்கத்து ரூம்ல இருந்து கேட்டுட்டு இருந்த ஜென்னியும் இப்போ அவன் முன்னாடி வந்து நிற்கிறா. சாரி விக்டர், நான் உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். நான் ஒரு பொண்ணு கூட செக்ஸ் வச்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேங்கிறதுக்காக உனக்கு விருப்பம் இல்லாட்டியும் கூட என்னோட ஆசையை நிறைவேற்றுறதுக்காக நீ அதுக்கு சம்மதிச்ச. நீ கண்டிப்பாக எனக்கு துரோகம் பண்ணியிருக்க மாட்ட. நான் தான் உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். ஐ எம் சாரி விக்டர் அப்படின்னு அவங்ககிட்ட மனசுல இருந்து ஜென்னி மன்னிப்பு கேட்குறா. என்னாலேயும் உன்னை பிரிஞ்சு வாழ முடியாது அப்படின்னு ஜென்னி சொல்லவும், பக்கத்தில் இருந்த லீனாவும் என்னாலேயும் உன்னை பிரிஞ்சு வாழ முடியாது அப்படின்னு விக்டரை பார்த்து சொல்றா. அப்புறம் என்ன, நம்ம ஆளுக்கு அடிச்சது அதிர்ஷ்டம். இப்போ அவனுக்கு 2 மெலன் இல்லை 4 மெலன்ஸ் இருக்கு விளையாடுறதுக்கு. தினம் ஒருத்தின்னு மாற்றி அவன் மன்மத லீலையை அரங்கேற்றலாம். இப்போ அந்த 3 பேரும் சம்மதிக்க 2 பொண்டாட்டியோட விக்டர் ஜம்முன்னு அவன் வாழ்க்கையை வாழ்றான். இதோட இந்த படமும் முடியுது. நம்ம மீண்டும் வேற ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.